பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலன் அளிப்பார். திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலன் அளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோணிக்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத சத்தியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடக்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்த போதிலும் அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் அவர் தனக்கு ஏற்றபடி தமக்கே பிரியமாய் அவர் நடந்து கொள்ளாமல் கர்த்தருக்கே பிரியமாய் நடந்தார். ஆம், இப்படிப்பட்ட வேதனைகள், சோதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், அவருக்கு நிந்தைகள், அவமானங்கள் வந்த போதிலும் எந்த சூழ்நிலைகளிலும் தமக்கு பிரியமாய் நடக்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதில் அவர் ஜாக்கிரதையாய் இருந்தார். ஆம், கெத்சேமனே தோட்டத்திலே அவருக்கு பலவிதமான பாடுகள் வரப்போகிறது என்று சொல்லி அவர் அறிந்த போதிலும், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாய் உலகத்திற்கு நாம் பிரியமாய் நடக்காமல், மனுஷர்களுக்கு நாம் பிரியமாய் நடக்காமல், தமக்கே நாம் பிரியமாய் நடக்காமல், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கே பிரியமாய் நடந்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.